speed to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young. கோயம்புத்தூர்லேருந்து ஓலா புக் பண்ணி இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கோயம்புத்தூரில் என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இந்த வீட்டில் இருந்து ஏர்போர்ட் வெறும் 10 minutes டிஸ்டன்ஸ் தான் காட்டுச்சு. ஸோ அதனால் நான் ஓலா புக் பண்ணிவிட்டேன். நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து டைரெக்டாக கோவாவுக்கு ஃப்ளைட் கிடைக்கல, கனெக்டிங் ஃப்ளைட்டு தான் கிடச்சிது. ஃபஸ்ட்டு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து கோவாவுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட்டுக்கு நம்ம ட்ராவல் டைமுக்கு 2 hours முன்னாடியே வரணும்னு எல்லோரும் சொன்னாங்க. அதனால் நான் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டேன். சென்னை சில்க்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்க ஸ்க்ரீனில் நம்ம ஃப்ளைட் எந்த டைமில் வரப்போகுதுன்றதை போட்டிருப்பாங்க. அது எந்த கேட்டில் வரும்ன்றதை கூட போட்டிருப்பாங்க. நம்மளோட ஃப்ளைட்டு 2 PM மேலே தான் வரும். ஸோ அதனால் நமக்கு கவலை இல்லை. நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. நம்ம அது வரையும் சுற்றி பார்க்கலாம். ஏர்போர்ட்டில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இங்கே இருக்க எல்லாமே ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு நான் 70 rupees பே பண்ணி, மேபி நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களோட ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நீங்களே வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நமக்கு கோவாவுக்கு டைரெக்டாக ஃப்ளைட்டு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து சென்னையில் ஒரு ஃப்ளைட் இறங்கும். அப்புறமா சென்னையிலேருந்து வேறு ஒரு ஃப்ளைட்டில் நம்ம கோவாவுக்கு ட்ராவல் பண்ணுவோம். இதை தான் கனெக்டிங் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்க. கோவாவில் இருக்கிறது டிஃபென்ஸ் ஏர்போர்ட்னால நான் இங்கே இருக்க ஏர்போர்ட்டை விலாக் பண்ணலை. நான் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து என்னோடய விலாகை கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். கோவாவில் நிறைய ரெண்டல் கார்ஸ் அண்ட் ரெண்டல் பைக்ஸ் இருக்குது. நான் ஒரு ரெண்டல் கார் புக் பண்ணியிருக்கேன். ஏர்போர்ட்டுக்கிட்டேயே அவங்க வந்து காரை கொடுத்துருவாங்க. இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்துட்டேன். வெளியே இருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். டோல்கேட் பக்கத்தில் அவங்க ரெண்டல் கார் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் கோவாவில் இல்லை எந்த இடத்துல ரெண்டல் கார் வாங்கினாலும் அதை இன்ச்சு பை இன்ச்சாக வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். பின்னாடி அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஏதாவது ஸ்க்ராட்ச் இருந்தால் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ இன்ச்சு பை இன்ச்சாக காரை வந்து வீடியோ எடுக்கிறேன். நம்ம ரெண்டல் கார் வந்துருச்சு. கோவாவில் நம்ம 5 days கிட்ட ஸ்டே பண்ண போகிறோம். நமக்கு கார் ரொம்ப அவசியம். இந்த காரோட ரெண்ட் பெர் டேக்கு 1100 சம்திங் சொன்னாங்க. இது போக செக்யூரிட்டி டெபாசிட் இருந்தது. அடுத்து க்ளீனிங் சார்ஜஸ் சொல்லுவாங்க. கோவாவில் இப்போ ரெண்டல் பைக்கு பெர் டேக்கு 500 கேட்குறாங்க. பட் எவ்ரி நைட்டு வந்து கோவாவில் நான் போகும்போது ரெயின் பெஞ்சிட்டு இருக்கனால நமக்கு கார் தான் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அது போக நம்ம ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கிறதுனால நமக்கு லக்கேஜும் இருக்கும். அதனால நான் ரெண்டலுக்கு கார் புக் பண்ணியிருக்கேன். ரெண்டல் காரோ பைக்கோ அவங்க பெட்ரோல் ரொம்ப கம்மியாக தான் போட்டு கொடுப்பாங்க. நம்ம தான் பெட்ரோல் போட்டுக்கணும். ரெண்டல் கார் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரெண்டல் கார் வந்துருச்சு. பெட்ரோல் போட வந்திருக்கேன். பெட்ரோலில் போட்டுட்டு ஒரு 5 days ஃபுல் ஃபன் தான். அப்புறமா என்னன்றதை பார்த்துக்கலாம். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரவே நமக்கு ஆல்மோஸ்ட் 10 PM ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த ரெண்டல் கார் ப்ரொசீஜர்லாம் முடிகிறதுக்கு 10:20 10:30 கிட்ட ஆயிடுச்சு. நான் இங்கே போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 11 PM ஆயிரும் அப்படின்ற மாதிரி கூகுள் மேப்ஸில் காட்டுது. ரோடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர இருட்டாக ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது. எனக்கே ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. முருகன் பாட்டை போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு கோவா இதுதான் ஃபஸ்ட்டு டைம். நான் போகிற பிளேஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. என் மொபைலில் வேறு சார்ஜ் கம்மியாக இருக்குது. நல்ல வேளை பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் கேபிள் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வாழ்க்கையிலே இப்போ தான் நான் அதை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். லைட்டிங்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக என்னோடய வீடியோவில் நீங்கள் வாய்ஸ் ஓவர்ஸ் தான் நிறைய கேட்டிருப்பீங்க. இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானே டைரெக்டாக சப்ஸ்கிரைபர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு டச் கிடைக்கணுன்றதுக்காக நானே வந்து டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேச ஆரம்பிச்சிட்டேன். கோவா சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கோவா வந்திருக்கேன். டைம் ஆல்மோஸ்ட் 12 AM ஆச்சு. நைட்டில் வந்து தனியாக நான் வந்து ஒரு ரெண்டல் காரை எடுத்துகிட்டு வந்து ரைடு பண்ணிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து கோவா 12 AM கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். இதுதான் டே 1. ஒரு நிமிஷம் கூட நான் வந்து கோவாவில் வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்றதுக்காக இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே ஒரு டீசெண்டான பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். இந்த பிளேஸோட பேர் வந்து டிஎன். ஸோ இன்றைக்கி வந்து இவங்ககிட்ட கேட்டேன் டின்னர் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் டின்னர் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இது தான் வேணும் அப்படின்னு நான் யார்கிட்டையும் அவங்ககிட்ட சொல்லலை. நீங்கள் வந்து ஒரு செஃப்கிட்ட சொல்லுங்கள், ஒரு நல்ல வெஜிடேரியன் டிஷ்ஷு, கோவாலே ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு, யாருமே சாப்பிட்ருக்காத ஒரு டிஷ்ஷு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம டிஷ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு லைட்டிங்லாம் வச்சு நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
இந்த டிஷ் தான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷை நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். உள்ள ரைஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வித் ரைஸு உள்ள பம்கின்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேபி ஓ மை காட், வாவ், ரைஸ் வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், ரைஸ் வந்து இங்கே மதுரையில் இருக்க மாதிரியோ கோயம்புத்தூரில் இருக்க மாதிரியோ இல்லை, ரைஸு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே டேபிள் இல்லை. பியோர் வெஜிடேரியனில் எப்படி ஒரு டிஷ்ஷா. அப்படியே பேபி கார்ன்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பேபி கார்ன் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது டிஷ்ஷு. ஸோ பேசிக்காக இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரூமு. அந்த டிஎன் கிச்சன் அப்படின்ற இந்த ஹோட்டலோட ரூம் இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளோட செக்இன் பேக்கேஜ் இருக்குது. அது போக பெட்டு இப்படி தான் இருக்குது. அந்த சைடு ஒரு மிரர் வச்சுருக்காங்க. இது நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு, நம்ம வந்த ட்ராவல் திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ நாளைக்கு நான் வெளியே இந்த ரூமுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் சுற்றி காட்டுறேன். இன்றைக்கி ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடுவோம். நம்ம இப்போ நேஷ்னல் லெவலில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.